வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் உங்களது ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உங்களது ராசி அதிபதி, ஸோ உங்களது ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா 8ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3, 8 போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. எவ்வளோ நாளுங்க இருக்குன்னா கொஞ்சம் இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா புதன்கிறது ரொம்ப வேகமாக போகிற பிளானட்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும். இது யார் மேஜராக யாருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, யாருக்கெல்லாம் வந்து மிதுன லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முதல் 2 நாட்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு இது இருந்தாலும் பின்னாளில் வந்து ஒரு நல்ல லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியிலையும் நம்ம ஈடுபடும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. மற்றபடி வந்து உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். அதுவும் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிப்பீங்க. மனதார வந்து ஒரு கற்பனையிலே வந்து ஒரு இல்யூஷனில் வந்து அதை அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ ஒரு இல்யூஷன் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து குடும்பத்தாராலும் அந்த குடும்ப சார்ந்த விஷயங்களாலும் ஒன்று. ஏன்னா வந்து 8ல் புதனும் உங்களது ராசி அதிபதி உங்களும் அவரும் அங்கே இருக்கும்போது இந்த மாதிரி கற்பனைகள் நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணிப்பீங்க. ஏன்னா சூரியன் போது சில நேரங்கள் வந்து கற்பனையில் உழல்றது, சந்திரன் மனசால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிறது தான் உண்மையான விஷயம். நடக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகணும், முதல்ல வந்து நம்ம காம் டவுன் ஆகும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து ரிலாக்ஸாக இருந்த பண்ணாலே எல்லாம் சிறப்பாக இருக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் நடக்கும், வேறு யாருக்கும் நடக்காது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத வந்து தவிர்க்க முடியாது. இதில் மாத கிரகங்கள் எல்லாம் வேகமாக போயிடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 8ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களால் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வரும். அதனால் வந்து நம்ம சொத்தை விற்கிறோம், அதுக்காக அக்ரிமெண்ட் போடுறோம், இல்லை அது விஷயமாக அம்மா கிட்ட பேசுகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, கொஞ்சம் நம்ம முதல்ல காம் ஆகணும். இதுதான். ஏன்னா வந்து இது வந்து மன ரீதியாக நம்ம தான் எமோட் ஆகும்ன்றது தான் உண்மையான விஷயம். புதன் வந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது எமோஷன்ஸ் அதிகமாக படுத்தி விட்டுரும். ஓகேங்களா, அவரும் 8ல் இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஒரு கோபம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, கோபத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் எதாவது பேசிக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலட்டும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது, யாரெல்லாம் மிதுன லக்னமாகிறது புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்க. ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். 11, 5 இந்த காம்பினேஷன். வந்து 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது என்னென்னா காதல் சார்ந்த விஷயம் கொஞ்சம் மனக்குறைகள் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. என்னடா இவ்வளோ செலவழிக்கிறீங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் வந்து சிறப்பு தான். யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து சிறப்பான ஒரு பலன்கள் கண்டிப்பாக நடக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் ரொம்ப சூடாகும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்து யாராச்சும் கண்ணாமன்னு கத்துறது திட்டுறதுன்ற மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால யாரெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரமில் இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஞ்சம் நல்ல மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் இறை வழிபாடு இருந்தால் அந்த கோபத்தை கண்டிப்பாக அடக்குறாங்க. அதுக்கப்புறம் போகும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு. பணம் யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெருத்த பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து ஏதாவது சொத்துக்கள் வர வேண்டியதுனா அதெல்லாம் வர்றது, ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் அப்படி நல்லா இருக்குன்னா, இந்த குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு அடுத்த வாரத்துலலாம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து மகரத்துக்கு போகின்றாலும் விபரீத ராஜயோகம்.
விபரீத ராஜயோகம்னா வராது நினச்சிருந்த துட்டு டப்புன்னு வந்து விழுந்துடும். இந்த பணம்ன்றது எங்கே வராது நினச்சவன் இத்தனை கோடி வந்துருச்சா, இத்தனை லட்சம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்? மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ குரு தசா புத்தி வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள், பெரும் பணம், சின்ன பணம்னால பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். அது மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி சனி வந்து 9ல் இருக்கிறது. ஸோ 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாக்கும் உங்களும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க என்னடா அது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய சங்கடங்கள், என்னடா அது எனக்கு வந்து எப்படி தொழில் பண்ணுறதுன்னு தெரியல, தொழில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தும். ஆனால் நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ ஏன்னா என்றைக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் தான் அதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் யாருக்கு நடக்கணும்? மிதுன லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்கணும்னு கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி குரு. ஸோ 10ஆம் அதிபதி குரு வந்து 11லிருந்து பெருத்த லாபங்களை கொடுக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து யாருக்கெல்லாம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களாம் ஒரு பெரிய ஜாக்பாட், பெரிய லாபங்களை எள்ளி தருவதற்கான இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ மன உளைச்சலுங்க, எவ்வளோ டென்ஷனுங்கன்னு போன வாரம் வர புலம்பிட்டு இருந்தவங்களா இந்த வாரம்லாம் ஒரு பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல காலகட்டம். எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணி அதை சேவ் பண்ணுறதுல வந்து கவனமாக இருங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 10ல் ராகு. ஸோ 10ல் ராகு இருக்கும்போது மிதுன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா வந்து சொத்துக்கள், தாயார் சம்பந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். யாருக்கு? மிதுன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்னென்னா ராகு வந்து புதனுடைய சாரத்தில் போய் அது 8ல் இருக்கும்போது 10, 8 மற்றும் 4ன்னும் போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் வருது. தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனைகள் வந்து அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனம். முக்கியமாக வந்து என்னென்னா நம்ம வந்து ஏதாச்சும் எமோஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, புத்தி வேலை செய்ய போயிடும் கோபத்தில். ஸோ அந்த மாதிரி விஷயம் நடத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ நிறைய என்ன சொல்கிறது, 11-7 சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த சுப நிகழ்ச்சிகள் பேசும்போது கொஞ்சம் காரசாரமாக எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுயசாரத்துலேருந்து அதுவும் 7ல் இருக்கும்போது திருமணம், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ வெளி வட்டார பழக்க வழக்கங்களால் கொஞ்சம் ஊர் சுற்றுறதும் சில பேருக்கு அமையும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மற்றபடி நான் எப்போதும் சொல்கிறதான் நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் நடக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களா இருக்கட்டும், நிறைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பர்களும் சரி. ஸோ நிறைய பேர் சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா, நான் தலைவரே எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் இல்லை, பெரிய வருமானம் இல்லை, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். பட் அது உண்மையா அப்படின்னா, சார் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை சார். அதிர்ஷ்டமும் சரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லோருமே வந்து ஒரு ராசி கட்டத்தை மையமாக வச்சு தான் பார்க்குறோம். ஸோ ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம். இந்த ராசி கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இது யோகம் இருக்குது, யோகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட அது இருக்குங்க, ஒரு 60 சக்கரத்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் ராசியில் ஒரு சக்கரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு 8ஆம் இட அதிபதி இருக்குங்க, அதனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னும் போது, அப்போது எப்படி இதுக்கு பலன் எடுக்கிறது? நான் வந்து பிழைக்கணும்ல. இப்போது ஒரு 20 வருஷம் சுக்கிரதேசம் இருக்குது. சுக்கிரதேசம் வந்து எதை இடமா போய் மாட்டிகிட்டு இருக்குது, ஃபுல்லாக காலின்னு சொல்ல முடியுங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வர்க்க சக்கரங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தோம்னா ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து நமக்கு ஒரு லூப் ஹோல் ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம கிளிக் ஆகி போயிடணுங்கிறது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 89, 90லலாம் வந்து நான் பிஸ்னஸில் இருந்தால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வியாபாரம் தான். பட் ஒரு பைசா ஒன்றும் பேரல. ரொம்ப தமாசான ஒரு வியாபாரம் வச்சுப்போம். வியாபாரம் பண்ணின வழியே எனக்கு பெருத்த கடன்கள் ஏற்பட்டு நஷ்டங்கள் தான் வந்ததை விட என்னால் வந்து வியாபாரத்தில் வர முடியல.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நண்பரோடு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனியாக மாறணுங்கிற ஒரு ஆசையில் நான் திருப்பி வந்து நான் வியாபாரம் பண்ணேன். ஸோ வியாபாரம் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோமே, அதுலேயும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதுலேயும் வந்து எனக்கு லாஸ் தான் வந்தது. ஸோ அது ஒரு 5 ஆண்டு காலம், இது ஒரு 10 ஆண்டு காலம் நான் வியாபாரத்தை என்னால் சக்ஸஸே பண்ண முடியலைங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, சரி என்னடா அது, ஆனால் அது வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து நல்ல ஒரு நேமு நல்ல ஒரு லெவலில் போயின்னு இருக்குன்னு தான் சொல்லலாம். ஓகேங்களா, அதில் நல்ல வருமானங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அதில் வரல, ஆனால் இதில் வருது பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட டெக்னிக்ங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, 10 வேலை செய்யலாம். சில பேர் வந்து வெளியூர் போனாங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுவாங்க. சில பேர் இப்போ நான் ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டதே பார்த்தீங்கன்னா, என்னோடய தசாம்ச கட்டத்தை வச்சு தான் நான் ஜோதிடத்தை நான் வந்து எடுத்தேன். கடைசியில் எனக்கு சூரியன் கேதுங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கும். அதுவும் ஆட்சி பெற்ற ஒரு சூரியனோட கேது இருக்கும்போது ஞானம் சம்மந்தமான விஷயம், ஞான ரீதியான விஷயம் நான் எனக்கு வரும்னு தெரிஞ்சவொன்னே நான் அதில் போகும்போது எனக்கு கிளிக் ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தேச நல்லா இல்லை, நான் அதிர்ஷ்டம் கட்டணும்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் நான் போனால் ஜெயிப்பேன் அப்படின்ற லெவலில் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. ஒரு 4-5 வாட்டி வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை முதல்ல வந்து தயார்படுத்திட்டீங்கனாலே போதும், அடுத்த லெவல் போகலாம். ஏன்னா எல்லோருக்குமே எல்லா காலகட்டமும் கெட்டதே நடக்குன்றது தப்பான கான்செப்ட். அந்த மாதிரி யாருக்கும் நடக்காது. ஒரு மிஞ்சி போனால் இந்த கோச்சாரத்தில் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும் ஒழிய, மற்றபடி வந்து எந்த ஒரு அஷ்டமாதிபதி திசையாக இருக்கட்டும், இல்லை ஜென்மகுருவாக இருக்கட்டும், 7 சனியாக இருக்கட்டும், எல்லோருக்குமே வந்து பாதகத்தை ஏற்படுத்தாது. அதை அதிர்ஷ்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கான டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து அந்த டெக்னிக்கை வச்சு நான் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். நீங்கள் அந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கே நானே வந்து அந்த 10 ஆண்டுகள் வந்து வியாபாரத்தில் என்னால் பெருசாக வர முடியலன்னு இன்றைக்கி பார்க்கும்போது, நான் அது வெளி மாநிலங்களுக்கு போயிருந்தேன்னா நான் பெருசாக வந்திருப்பேன், ஒரு வெளி மாநிலங்களுக்கு போய் எங்கன்னா வேலைக்கு போயிருந்தேன்னா பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்கலாம், நான் தொழில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஏன்னா பாருங்கள், எவ்வளோ காலம் கடந்து எனக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வருது. இதுக்கு வந்து அன்றைக்கி எனக்கு யாரும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஒதுங்காமல் எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது. முதல்ல மன ரீதியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான். கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.